கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சொல்லி எபிரேய எழுத்தாளன் அழகா சொல்றார். ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அவதான் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப ஜீவன் உள்ளது. யோவான் 6 சொல்றாரு, எல்லாரும் அவரை விட்டு போறதுக்கு மனதா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில சீஷரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போறதுக்கு மனதா இருக்கீங்களான்னு சொல்லி. அப்போ பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம்? உங்களுடைய இடத்துல ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது, ஜீவ வார்த்தை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அடுத்தது எப்படிப்படுது? வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமையினால தான் உலகத்தை படைத்தார். வார்த்தையினாலே தொற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சஸ்தமானான். வார்த்தையினாலே பிசாசை துரத்தினார். ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அது எப்படிப்பட்டதுன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயத்துல கருக்கானதா இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் கேட்கிறவளையும் வெட்டும், பிரசங்கியாரையும் வெட்டும். தவறா போதிச்சா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஒப்பிட்டு பேசுறாரு. ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களை ஊனையும் செய்தது பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறதா இருக்கு. நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை. ஆக அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டுடைய வார்த்தை சாதாரணமான நியூஸ் பேப்பர் மாதிரி அல்ல, அந்த புஸ்தகம் மாதிரி அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தையா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையினால உலகத்தை படைத்தீர், இந்த வார்த்தையினால அற்புதங்களை செய்தீர். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டுப்பா. நன்றியோடு இருக்கிறோம். அந்த வல்லமையான வார்த்தை நாங்கள் விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் தியானித்து படிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.